ஹாய் சிஸ், இந்த வீடியோவில் நம்ம ஸ்கொயர் ஷேப் மிரருக்கு ஜர்தோசி யூஸ் பண்ணி என்ன மாதிரிலாம் டிசைன் பண்ணலாங்கிற ஐடியாஸ் பார்ப்போம். இப்போ நான் எடுத்திருக்க மிரர் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ட்டு 1.5 சைஸு. இதை விட சின்ன சைஸ்லேயும் உங்களுக்கு மிரர் அவைலபிளாக இருக்குது. இதில் எந்த சைஸில் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் ஃபஸ்ட்டு வந்து ரன்னிங் ஸ்டிச் கொடுத்து கோரா யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்கனவே தெரியுங்கிறதுனால நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். மிரர்ஸ் பார்த்திங்கன்னா நான் இந்த பிக்சரில் காட்டியிருக்க மாதிரி எல்லா ஷேப்லேயுமே அவைலபிளாக இருக்குது. இந்த எல்லா ஷேப்புக்குமே வந்து நீங்கள் இதை போல் ரன்னிங் ஸ்டிச் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுக்கலாம். நீங்கள் சாதி யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுக்கலாம், கோரா யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப், டைமண்ட் ஷேப், திலகம் ஷேப், அப்புறம் அந்த ஐ ஷேப், இது நாலுத்துக்கும் வந்துட்டு நீங்கள் ஃப்ளவர் மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு, அதாவது இந்த திலகம் ஷேப் ஃப்ளவர் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதை சுற்றி நம்ம சாதி யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுக்கலாம். அழகாக இருக்கும் பார்க்க. நீங்கள் இந்த ரவுண்ட் ஷேப் மிரர்லேயும் ஸ்கொயர் ஷேப் மிரர்லேயும் லேர்ன் பண்ணுற ஸ்டிச்சஸை மற்ற ஷேப் மிரர்ஸ்லலாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்கொயர் ஷேப்பில் வேறு என்னென்ன ஸ்டிச்சஸ் போடலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு 3.2 சென்டிமீட்டர் அளவுக்கு ஜர்தோசி கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த பீட்ஸ்க்கான நீடலில் அவ்வளோதான் போகும். நீங்கள் வந்து ஒரு 3.2லேருந்து 3.4 சென்டிமீட்டர் வரைக்கும் எடுக்கலாம். நான் வந்து 3.2 எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த நீடலில் ஃபஸ்ட்டு லோட் பண்ணிக்கிறேன். இந்த மிரரை சுற்றி நான் வந்து ஸ்பைரல் ஸ்டிச் தான் போட போகிறேன். ஸ்பைரல் ஸ்டிச் நான் ஏற்கனவே உங்களுக்கு லீஃபில் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த ஸ்டிச்சுக்கும் நீங்கள் மிரர்லேருந்து கொஞ்சம் தள்ளி ஸ்டிச் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு லூப் எடுத்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அந்த லாக் ஸ்டிச்சில் இந்த ஜர்தோசி இப்படி லோட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஆல்ரெடி இந்த ஸ்பைரல் ஸ்டிச் தெரியுங்கிறதுனால நான் அப்படி ஸ்டிச் பண்ணி காட்டிகிட்டே இருக்கேன். இப்போ இந்த இடத்துல எண்டு நாட் போட்டுட்டேன். இந்த லூப்பை வந்து 1 2 டைம்ஸ் வந்து சுற்றினா போதும். சுற்றிட்டு இந்த எட்ஜில் வந்துட்டு இப்படி பஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த எட்ஜில் இப்படி பஞ்ச் பண்ணி வெளியில் ஒரு ஸ்டிச் போட்டு அகெயின் உள் பக்கமாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அடுத்த லூப் எடுத்து அதில் ஜர்தோசி லோட் பண்ணலாம். இந்த மிரர் ஒர்க்ஸ் எல்லாமே நீங்கள் ஜர்தோசி என்ன கலரில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். வெறும் இந்த கோல்டு கலரில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு அப்படின்னு இல்லை. இப்போ இந்த டைரெக்ஷனில் இன்னொரு ஸ்பைரல் ஸ்டிச் போடும்போது ஃபர்ஸ்ட் போட்ட இந்த ஸ்பைரல்குள்ளேருந்து போடுங்க. அப்போ தான் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணோம், எங்கே எப்படி போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும். நீங்கள் தனித்தனியாக போட்டிங்கன்னா இதுன்னு தனித்தனியாக பிட்டாக தெரியும். ஸோ ஒரு ஸ்பைரல்குள்ளேருந்து இன்னொரு ஸ்பைரல் வர மாதிரி போடுங்க. இப்போ நீங்கள் இதை விட சின்ன மிரர் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஜர்தோசியை வந்து இதே சைஸில் எடுத்துகிட்டு ஒரு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் அப்படி கூட நீங்கள் ரொட்டேட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். அப்போ இன்னும் உங்களுக்கு அந்த ஸ்பைரல் வந்து நெருக்கமாக இருக்கும், பார்க்க இன்னும் அழகாக இருக்கும். இந்த சைஸ் மிரரில் ஆரி நீடில் யூஸ் பண்ணும்போது இவ்வளோ தான் ஸ்பைரல் வரும். இதே நீங்கள் நார்மல் நீடில் யூஸ் பண்ணி இந்த ஸ்பைரல் ஸ்டிச் போடுறீங்க அப்படின்னா இதை விட நீங்கள் நெருக்கமாக இன்னும் கொஞ்சம் ஸ்பைரல் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்படி வெளி பக்கமாக ஒரு ஸ்டிச், உள் பக்கமாக ஒரு ஸ்டிச் இப்படி பண்ணிவிட்டு அடுத்த ஸ்பைரலில் இந்த ஸ்பைரல்குள்ளேருந்து வர மாதிரி போடுறேன். நீங்கள் இந்த ஸ்கொயர் ஷேப்பை சுற்றி செயின் ஸ்டிச் கூட போடலாம். செயின் ஸ்டிச் போடும்போதும் இந்த எண்டு வரைக்கும் செயின் கொண்டு வந்துட்டு இந்த எண்டுலேருந்து டேர்ன் பண்ணும்போது இந்த செயினுக்குள்ளேருந்து அடுத்த செயின் எடுத்து டேர்ன் பண்ணுற மாதிரி நீங்கள் ஸ்டிச்சஸ் போடணும். இந்த மாதிரி ஸ்பைரல் ஸ்டிச்சை நீங்கள் நார்மல் நீடலில் போடுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு ஃப்ரேமுக்கு கீழே இருந்து மேலே நீடலை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் எவ்வளோ லென்த்துக்கு ஜர்தோசி தேவையோ கட் பண்ணி லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணி மறுபடியும் எங்கே ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணிங்களோ அந்த இடத்துல நீடலை பஞ்ச் பண்ணி ஃப்ரேமுக்கு கீழே இழுத்துருங்க. இப்போ ஃப்ரேமுக்கு மேலே இருக்க அந்த ஜர்தோசி லூப்பை வந்து நீங்கள் கையாலேயே ரொட்டேட் பண்ணி விடணும். அப்படி இல்லைனா ஏதாவது குச்சி ஏதாவது யூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா ஊசி வந்து ஃப்ரேமுக்கு கீழே இருக்கும், அந்த நீடில் ஃப்ரேமுக்கு கீழே இருக்கும். அதனால் நீங்கள் மேலே நீடிலை யூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ண முடியாது. ஸோ கையாலேயே ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஏதாவது குச்சி யூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு அது எந்த இடத்துக்கு வரைக்கும் உங்களுக்கு வருதுன்னு பார்த்து கையால் பிடிச்சிக்கிட்டு கீழே இருந்து மறுபடியும் நீடில் மேலே விட்டு அந்த செயின் ஸ்டிச் நம்ம லாக் பண்ணோம் இல்லைங்களா, அந்த மெத்தடில் இந்த லூப்பை வந்து இந்த ஸ்பைரலில் வந்து லாக் பண்ணிக்கணும். நார்மல் நீடில் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு புரியலை அப்படின்னாலும் சொல்லுங்கள், நான் அதுக்கு தனியாக வீடியோ எடுத்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இப்போ இந்த மிரரில் நான் வெறும் அவுட்லைனுக்கு மட்டும்தான் இந்த ஸ்பைரல் ஸ்டிச்சை ஸ்டிச் பண்ணி காட்டிகிட்ருக்கேன். இந்த மாதிரி அவுட்லைனும் ஸ்டிச் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு டைமண்ட் ஷேப்லேயும் நீங்கள் இந்த ஸ்டிச்சை வந்து அப்ளை பண்ணலாம். அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்க்க அழகாக இருக்கும். இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணும்போதும் ஃபர்ஸ்ட்டு போட்ட ஸ்பைரல் மேலேயே வச்சு கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணோம் எங்கே எண்ட் பண்ணோம் அப்படிங்கிறது தெரியாமல் ஸ்டிச்சஸ் அழகாக இருக்கும். இப்போ இந்த இடத்துக்கு எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கிறேன்.
இப்போ அடுத்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா, இந்த கார்னர்ஸ் மட்டும் கவர் ஆகிற மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறேன். இதில் இந்த ஸ்கொயர் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா 4 எட்ஜஸ் இருக்குது. ஸோ நான் இந்த ஜர்தோசியை எல்லா சைஸ்லேயும் வந்துட்டு 4 நம்பர்ஸுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்னென்ன சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு மெஷர் பண்ணி காட்டுறேன். இது வந்துட்டு 0.4 சென்டிமீட்டர். இதை நான் மெஷர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து நான் 8 பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து நான் டபுளாக யூஸ் பண்ண போகிறேன். அதனால் இதை 8 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து 0.6 சென்டிமீட்டர். இந்த சைஸ் ஏன்னாக்கா நம்ம ஜர்தோசி வந்து சின்னதுலேருந்து பெருசு அப்படின்னு போயிட்டே இருப்போம். அப்போ 2 சைடும் ஈக்குவலாக பெருசாகிட்டே போகணும். அதனால் 4லேருந்து அடுத்து 6 அடுத்து 8 அந்த மாதிரி வந்துட்டு பெருசாகிட்டே போகிறேன். இது பார்த்திங்கன்னா 0.8 சென்டிமீட்டர். இதுவும் 4 நம்பர்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா 1 சென்டிமீட்டர். இதுவும் வந்து 4 நம்பர்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸ் தேவை அப்படிங்கிறத பார்த்து கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சின்ன சைஸ் மிரராக இருந்தால் வேறு சைஸில் கட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஷார்ப் எட்ஜ்லேருந்து கொஞ்சம் தள்ளி நம்ம பஞ்ச் பண்ணணும். பஞ்ச் பண்ணும்போது மிரரை ஒட்டியே பஞ்ச் பண்ணுங்கள். இந்த சைடு வந்து பஞ்ச் பண்ணும்போதும் மிரரை ஒட்டியே பஞ்ச் பண்ணுங்கள். இப்போ மேல் பக்கமாக ஒரு லாக் ஸ்டிச். நான் இந்த இடத்துல வந்து 0.4 சென்டிமீட்டருக்கு தான் 2 ஜர்தோசி வைக்கிறேன். அடுத்து இந்த இடத்துல ஒரு லாக் ஸ்டிச் போட்டு இங்கே 0.6 சென்டிமீட்டருக்கு வைக்கிறேன். எப்போவுமே ஜர்தோசி வச்சுட்டு மிரரை ஒட்டியே ஸ்டிச் போடுங்க. இப்போ மேல் பக்கமாக லாக் ஸ்டிச் போட்டுட்டு 0.8 சென்டிமீட்டருக்கு ஜர்தோசி வைக்கிறேன். இங்கேருந்து அந்த பக்கம் மிரரை ஒட்டியே ஸ்டிச் போடுறேன். நீங்கள் எந்த அளவுக்கு மிரரை ஒட்டி ஸ்டிச்சஸ் போடுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஸ்டிச் வந்து அழகாக இருக்கும். இப்போ வந்து 1 சென்டிமீட்டருக்கு கட் பண்ண ஜர்தோசி வைக்கிறேன். இப்போ நான் 1 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் வைக்கிறேன். நீங்கள் இதுக்கு மேலேயும் கூட்டிகிட்டு போகலாம். அதாவது 1.2 சென்டிமீட்டர் 1.4 சென்டிமீட்டர் அந்த மாதிரியும் நீங்கள் வைக்கலாம். நான் இவ்வளோ தான் வச்சு உங்களுக்கு இப்போ ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சைடும் ஸ்டிச் பண்ணி முடிச்சதும் எண்டு நாட் போட்டுட்டு அடுத்த சைடை ஸ்டார்ட் பண்ணுங்கள். எந்த இடத்துல நான் நீடில் பஞ்ச் பண்ணுறேன்னு நல்லா கவனிங்க. கோரா யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுக்குற அந்த ஸ்டிச்சு வந்துட்டு நம்ம எல்லா ஷேப்பு மிரருக்குமே வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி அந்த ஸ்டெம் ஸ்டிச் போட்டு அவுட்லைன் கொடுத்த அந்த ஸ்டிச்சும் வந்துட்டு எல்லா ஷேப்புக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். அடுத்து செயின் ஸ்டிச்சும் எல்லா ஷேப்புக்கும் அப்ளை பண்ணலாம். ஸ்பைரல் வந்துட்டு நீங்கள் இந்த ஸ்கொயர், டைமண்ட், ட்ரையாங்கிள் இது 3த்துக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இப்போ நான் போடுற இந்த ஸ்டிச் வந்துட்டு இந்த ஸ்கொயர், அப்புறம் டைமண்ட், ட்ரையாங்கிள், அந்த ஐ ஷேப்பு இது 4த்துக்கு இந்த ஸ்டிச்சை அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி நம்ம இந்த மிரர்ஸை சுற்றி லூப் ஸ்டிச் கூட அப்ளை பண்ணலாம். இந்த சீட் ஸ்டிச்சிலலாம் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி லூப்பை இந்த மிரரை சுற்றி அவுட்லைன் மாதிரி போட்டுட்டு வரலாம். அது பார்க்க ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும். இப்போ சர்க்கிள் ஷேப்பை சுற்றி நீங்கள் அந்த லூப் ஸ்டிச் போடுறீங்க அப்படின்னாக்கா அது பார்க்க ஒரு ஃப்ளவர் மாதிரி அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி லூப் ஸ்டிச் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டிச் எப்படி போடணுன்னு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இல்லை ஃபுல்லாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் பாருங்கள். அவ்வளவுதான். இப்போ இந்த மிரர் ஸ்டிச்சில் வந்து உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே மோரோவர் நான் கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு சேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.